ஹலோ காய்ஸ், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். அதாவது ரொம்ப மாசங்கள் நம்ம வந்து போடாம இருந்தோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நானும் உங்கள மாரி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து படிச்சுட்டு கொஞ்சம் அதில பிஸியா இருந்துட்டேன். அதனால வீடியோ போட முடியல. இப்பதான் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா? அதனால வந்து சரி ஏஎல்பியோட சைக்காலஜி போடலாம்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கோம். சைக்காலஜிலயும் நெறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். மெமரி டெஸ்ட் என்ன பண்றது? ஃபாலோவிங் டைரக்ஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, கஷ்டமா தான் வருமா? இதுல வந்து கிளாக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து போட போட பார்த்தீங்கன்னா, கிளாக் ஈஸியா இருக்கும். ஆ டேபிள் அந்த ரோ காலம் இருக்கு இல்லையா? அது ஓரளவுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்க மாரி இருக்கும். அதே மாரி டெப்த்ல பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் ஓரளவுக்கு எல்லாம் போட்டுருவீங்க. இந்த கியூப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கியூப்ல வந்து மேக்ஸிமம் கியூப் மறைஞ்சிருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? இல்ல மினிமம் மறைஞ்சிருக்கணுமா? அத வச்சு பார்க்க போறோம். அடுத்து கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட், அடுத்து ஸ்பீட் டெஸ்ட். ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா, அக்யூரசி மீன்ஸ் மேட்சிங் அதே மாரி எப்படி இருக்கு? அந்த மாரி சூஸ் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாமே ஆர்டிஎஸ்ஓல என்ன கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்களோ, அந்த கைட்லைன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா சில பேத்துக்கு இன்னமும் கியூப்ல பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். எக்ஸாம்ல வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் சூஸ் பண்ணணுமா? இல்லன்னா இதுல சூஸ் பண்ணுமா? ஏன்னா அன்லிமிட்டட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மினிமம் ஹிட்டன் கியூப்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா என்கேல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹிட்டன் கியூப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதப்படி எல்லாமே நம்ம இந்த இதுல கிளியர் கான்செப்ட்டா எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸ்டடி மைண்ட் மேப். அதாவது மெமரி டெஸ்ட்லயே வந்து மொத்தம் 4 விதமான மெமரி டெஸ்ட்ஸ் இருக்கும். அந்த இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஓம்ஸ் வச்சு குடுக்குறது. இப்போ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, சின்ன ஓம் இந்த இடத்துல இருக்கா? இது மேல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கூரையோ எதுவுமே இல்லாத மாரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது? ஒரு அபார்ட்மெண்ட் மாரி இருக்கு பாருங்க. அபார்ட்மெண்ட் மீன்ஸ் நெறைய ஜன்னல் வச்ச மாரி இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 1 பெட்ரூம் மாரி அந்த மாரி சைஸ்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கான்கிரீட் வீடு மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்குது. இப்போ வந்து இந்த மாரி ஒரு இமேஜ் வந்து ஷோ பண்ணிருவாங்க அவங்க. இது வந்து எவ்வளவு நிமிஷம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 3 நிமிஷம் இருக்கும். இந்த இமேஜ். இந்த மாரி வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஆர்டிஎஸ்ஓல கைட்லைன்ஸ். 3 இமேஜ் மட்டும் காட்டியிருக்காங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 10 இமேஜ் இல்ல 12 இமேஜ் அந்த ரேஞ்ச் வந்து காட்டலாம். அந்த மாரி காட்டி 3 நிமிஷம். இதுல பில்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு மெமரி பண்ற மாரி உங்களுக்கு இருக்கு. சில இதுல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இதே மாரி தான் இருக்கும். அதாவது இந்த வீடு இருக்குங்க இல்லையா? இந்த வீடு மாரியே தான் இருக்கும் எல்லாமே. இந்த வீடு மாரியே தான் இருக்கும். இதுல இருக்க ஜன்னல் மட்டும் குடுத்துருக்காங்க பாருங்க. இல்ல 2 ஜன்னலு, இல்ல 3 ஜன்னலு, இல்லன்னா இதோட ஆஸ்பாடாஸ்ல மேல 2 கோடு, அந்த மாரி ஏதாவது சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி இது வரும்போது கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷனா ஃபுல்லா இருக்கணும். அது என்ன எங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இப்ப அந்த மாரி 3 நிமிஷம் வரையும் நம்மளுக்கு இந்த பேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். 3 நிமிஷம் வரையும். ஆன்ஸர் கீ வந்து அதாவது கொஸ்டின் வந்து நமக்கு ஷோ ஆகாது. இந்த டிஸ்ப்ளே மட்டும் தான். இந்த இமேஜ் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகும். அடுத்த 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இது வரும். இப்ப ஏ, பி, சி, டின்னு குடுத்துட்டாங்களா? இப்ப இந்த பில்டிங் எங்க இருந்துச்சு? இந்த பில்டிங்ன்றது ஏல இருந்துச்சு. அப்ப இந்த இமேஜ்க்கு இதுல வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பி, சி, டி 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த இமேஜ்க்கு நேரா. இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல எங்க இருந்திருக்கு? இந்த இடத்துல இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆன்ஸர் என்ன இருக்குன்னா ஏ. அப்ப ஏ வந்து நம்ம வந்து இது பண்ணணும். பாயிண்ட் பண்ணணும். அந்த மாரி. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, பி. பி இருக்க இடத்துல என்ன இருக்கு? இந்த இமேஜ் இருக்கும். அப்ப அதே மாரி இதுல என்ன இருக்கும்? இந்த மாரி ஆப்ஷன் மாறி, மாறி கூட இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ன இருந்தாலும், பில தானே இந்த இந்த இடத்துல தான் இந்த பெரிய பில்டிங் வரணும். அந்த இடத்துல அவங்க என்ன மார்க் குடுத்துருக்காங்கன்னா, பின்றது குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பி ஆப்ஷன மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அத விட்டுட்டு இது வந்து ஏ, இது பி, அப்ப டிய சூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்ல. ஆப்ஷன் என்ன மாறி இருந்தாலும், இந்த கட்டத்துக்குள்ள அவங்க என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அத நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா, சி. அப்ப இந்த இதுல என்ன இருக்கு? கடைசில சி குடுத்திருந்தாலுமே, இந்த மாரி குடுத்துருக்கலாம் ஆப்ஷன். அந்த மாரி குடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப வந்து சி கடைசில தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த பில்டிங் இந்த 2வது பில்டிங் எங்க வரணும்னா, இந்த இடத்துல சி இருக்க இடத்துல தான் வரணும். அப்ப இந்த சின்றது ஆப்ஷன். அப்ப இந்த சிய தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும். இந்த மாரி ஃபர்ஸ்ட் அதாவது பார்ட் ஏ அதாவது ஒரு மெமரி டெஸ்ட்லயே ஒரு 4 டெஸ்ட் இருக்கு. 4 விதமான டெஸ்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த மாரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். அதாவது இந்த ஒரு டயகிராம் இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு இது நம்பர். இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப இந்த புக் இருக்குங்க இல்லையா? அந்த புக் வந்து புக்ல வந்து நான் 17 பேஜ் படிச்சுட்டேன்ப்பா. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த திராட்சை வரும்போது, இந்த திராட்சை கொத்துல 28 திராட்சை வந்து தொங்கும். அதுக்கு மேல தொங்காது. அந்த மாரி சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உள்ளுக்கு அந்த டார்ச் லைட் இருக்குன்னும்போது 93 மீட்டர் வரையும் தான் வந்து நம்மளுக்கு லைட் அடிக்கும். அதாவது இந்த லைட் ஆன் பண்ணோம்னா 93 மீட்டர் வரையும் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. இந்த அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணோம்னா, இப்ப வந்து அயர்ன் பாக்ஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா 210 வோல்ட்டுங்களா? கரண்ட் 210 டூ 230 வரும் வோல்டேஜ். இது வந்து 2 ஆம்ப்ஸ் அதாவது 2 ஃபேஸ்ல ஓடுது மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். 2 ஃபேஸ் கிடையாது. 440 தான் 3 ஃபேஸ் வரும். அந்த மாரி சின்ன சின்ன இன்ட் மாரி நம்ம ஒரு இன்ச் மாரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ப. இந்த அயர்ன் பாக்ஸ் வரும்போது ஒரு 420 இதுல பண்றது.
அதுமாதிரி 42 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இனிமேல் ஜாடி மாரி வரும்போது இது ஒரு 64 இனிமேல் சின்ன சின்ன இன்டூ நம்மளே ஞாபகம் வச்சு தான் நம்ம வந்து இதை மெமரி பண்ணணும். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடா 24 அந்த ரேஞ்ச் கொஸ்டின்ஸ் வந்து வரும். 12லேருந்து ஒரு 24 கொஸ்டின்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. 12 to 24 கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் மெமரி பண்றதுக்கு. அடுத்த 3 நிமிஷத்துல நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஆன்சர்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த டார்ச் லைட் என்ன வச்சிருந்தோம் நம்ம 93 மீட்டர். அப்போ ஆப்ஷன் பி, இந்த பி இருக்கிறதுல பாயிண்ட் பண்றோம். இப்போ இந்த ஜாடிக்கு நம்ம என்ன வச்சிருந்தோம் 64. இப்போ இந்த 64 கிட்ட பாயிண்ட் பண்றோம். திராட்சைக்கு 28. அதே மாதிரி ஒரு இதுக்கு நம்ம ஒண்ணு இதுக்கு 17, இதுக்கு 42. அதே மாதிரி இந்த இது நம்ம சரியா பார்க்கலையோ 75. இந்த மாதிரி ஒரு இது நம்ம சின்னதா ஞாபகம் வச்சிருந்தோம்னா டக்கு டக்கு நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 செகண்ட் ஸ்டேஜ். அதாவது மெமரியிலே பார்த்தீங்கன்னா 2ஆ பாகம் 2B ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ். இந்த பில்டிங்ஸ்லாம் எங்க இருக்கோ இதை வச்சு ஞாபகம் வச்சிருந்தோம். இது வந்து ஏ சீரீஸ், இது வந்து பி சீரீஸ். பி சீரீஸ்னா ரெண்டாவது, அதாவது எத்தனை காலம் எத்தனை பாயிண்ட் இருக்க மாதிரி. இது வந்து சி. அதாவது மெமரியிலே மொத்தம் உள்ள டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமா இருக்கு. மொத்தம் 4 5 இது இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் மாதிரி. இப்போ இதுல இருக்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ல எஸ் இருக்கு, நடுவில் டி இருக்கு, அடுத்து பி இருக்கு. எஸ்டிபி அந்த மாதிரி டக்குனு ஞாபகம் வச்சுட்டோம்னா இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில எஸ், இதுல நடுவில் டி, இதுல பி, நடுவில் பி. இப்போ அடுத்து இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு 3 நிமிஷம் கொடுப்பாங்க அவங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க மெமரி பண்ண. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது வந்து சாம்பிள்னால கொஞ்சம் எக்ஸாம்பிள் கைட்லைன்ஸ்னால கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. மித்தபடி நிறைய ரூட்ஸ் வந்து நிறைய இதெல்லாம் ரயில் ட்ராக்ஸ் தானே, ப்ராட் கேஜ் மீட்டர் கேஜ்னு போட்டிருக்குல்ல. இதெல்லாம் நிறைய ரூட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஷனோட இது கொடுப்பாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் கழிச்சு அந்த 3 நிமிஷம் வரையும் நம்ம ஸ்க்ரீன் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அதுவே தானா ஃபுல்லாக ஓடினால நான் 2 நிமிஷத்துல முடிச்சிட்டேன், நான் ஆன்சர் கீ போடலாமான்னா போக முடியாது. அது எல்லாத்துக்குமே ஈவனாக 3 நிமிஷம் முடிஞ்சு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் இது ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்தோம், எஸ்டிபி ஸ்டார்டிங் லெட்டர் சரிங்களா. அப்போ எஸ்ன்றது இந்த இடத்துல பி இருக்கு. அப்போ இதுக்கு நேரம் ஆன்சர் என்ன இருக்கணும், பி இருக்க இடத்துல பாயிண்ட் வைக்கணும். அதே மாதிரி டி இருக்க இடத்துல சி, இந்த சி பாயிண்ட். அப்புறம் பி இருக்க இடத்துல ஏ. ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா எஸ் டி பின்னு மாதிரி கொடுத்துறாங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த டில இப்படி கொடுப்பான், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களா. டி கொடுத்து இனிமேல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டார்டிங் லெட்டர் எடுக்க முடியாது. செகண்ட் லெட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா செகண்ட் 2 மாத்தி மாத்தி கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிடும். இல்லைன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஇ நம்ம போட்டுருவோம். டிடிஇ இல்ல இந்த இடத்துல நம்மளுக்கு டிஇடி வருமா, இந்த கன்ஃபியூஷன் ஆயிடும். ரெண்டுமே ஒரே லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா. ஆனா ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங் டின்னு வந்துருச்சுன்னா இனிமேல் சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ இதுல ரொம்ப நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா மெமரி பேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிராப் பண்ணலாம். இப்போ 25 24 கொஸ்டின் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சாலிடா எல்லாரும் 50 கொஸ்டின்ஸ்ன்றதை ஆவரேஜா அட்டன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் தான் இனிமேல் டிடிஇ இல்ல டிஇடியா அந்த மாதிரி சொல்லி மாறுறது. இது வந்து 3வது பார்ட் மாரி. அடுத்து இது 4வது பார்ட் சரிங்களா. 4வது பார்ட்னா டி செக்ஷன்ற மாதிரி. இதுல என்ன கொடுப்பாங்கன்னா இதுல இந்த இது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இதுல கலர்ஸ் எல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் இதுல நம்ம அந்த ஃபிகர் இந்த இதுல என்ன பார்த்தோம்னா இது எல்லாமே கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ஆன்சரா இருந்துச்சு. ஆனா இந்த இதுல எப்படி இருக்கும்னா இது கொஸ்டினாவும் இருக்கலாம், இல்ல ஆன்சராவும் இருக்கலாம். இதுல எது வந்து கொஸ்டின் ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம தெளிவா பார்க்கணும் சரிங்களா. இப்ப டிராக்டர் இருக்குன்னா டிராக்டர் பக்கத்துல இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, நோட் எழுதுது. அந்த பொண்ணோட கலர் என்ன பார்க்கணும், ட்ரெஸ் கலர் வயலட் கலர், ரெட் கலர்ல காலர் வச்சிருக்கு. பக்கத்துல டம்ளர் மாதிரி ஏதோ இருக்கு, டம்ளரோ செருப்பு என்னமோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மார்க்ஸ் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி டிராக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. டிராக்டர் முன்பாகம் வந்து பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த ஃபிளைட்டை பாருங்க. ஃபிளைட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போற மாதிரி இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன்ல கை காட்டுற மாதிரி இருக்கு. இவர் வந்து ஸ்டைலா நிக்கிறாரு. இவரும் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல நிக்கிற மாதிரியும், பூ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர்ல பிங்க் கலர்ல வந்து கலர் இருக்குது. அப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன்ல சிஸ்டம் யூஸ் பண்ணுது. இதுக்கு வந்து நோஸ் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க இன்டுவா. இப்போ மொத்தம் இந்த 4 ஆப்ஷன் மெமரி பேஜ்ல. இதுல வந்து கலர் ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ஏன்னா கலர் வந்து மாறலாம். ஸோ இவர் ட்ரெஸ் கலரு அந்த மாதிரி எல்லா கலரும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்களா
இப்போ அது நம்ம முன்ன பார்த்தது வந்து அந்த கொஸ்டின் பேஜ் மாரி அந்த இமேஜஸ் வந்து 3 நிமிஷம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுதான். இந்த ஆன்சர் வந்து வந்துரும். இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃப்ளைட் பார்த்தீங்களா, விதவிதமா ஃப்ளைட் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வெஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்திருந்தா, ஃப்ளைட் ஈஸ்ட் டைரக்ஷன பார்த்து போகும். அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ல இந்த ஏ ஒண்ணு தான் இருக்கா? அடுத்து பாருங்க பூ. இந்த பூ இருக்கும்போது ஸ்டைலா நிக்கிற மாரி இருக்கா? ஆப்ஷன் டில இருக்கு. இப்ப இந்த டிராக்டர் இருக்குன்னா, இந்த பொண்ணு இங்கிட்டு இருக்கு பாருங்க. அதே மாரி பாருங்க. இதே சைஸ்லயே அதாவது இந்த பொண்ணு வெஸ்ட்ட நோக்கி இருக்கிற மாரி இந்த பொண்ணு இருக்குது. ஆனா என்ன வித்தியாசம் பாருங்க. ட்ரெஸ் கலர் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னமோ கிண்ணம் மாரி வச்சிருக்கு. எல்லோ கலர்ல. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நோஸ் பிளேயர் பாருங்க. எப்படிலாம் குடுத்துருக்காங்கன்னு. ஆனா இந்த நியூஸ் பிளேயர் தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? இது வந்து 4வது சீரிஸ் மாரி. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இமேஜஸ் இந்த இமேஜஸ் வந்து நம்ப ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பக்கம் வந்து இருக்கு. இது வந்து ஒரு எல்ல வந்து தலைகீழா போட்ட மாரி இருக்கு. அது கீழ 2 சின்ன இது மாரி இருக்கு. கலர். சரிங்களா? அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கால் தடம் மாரி இருக்குது. பெருசு ஒண்ணு, அதுக்கு அடுத்து சின்னது, அதோட ரொம்ப சின்னது. அப்ப இதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்ல இங்கிட்டு தலைகீழா போட்ட மாரி, ஈஸ்ட் சைட நோக்குன மாரியும், கீழ ஒரு இது கல்லு மாரி வச்சு, மேல ஒரு நடுவுல ஒரு கல் வச்சிருக்க மாரி இருக்குதுங்களா? இப்ப இந்த மாரி இமேஜஸ் வந்து ஒரு 12 இமேஜ் ஷோ ஆகும். 12 கொஸ்டின்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷம். அதுக்கு அடுத்து இது வந்து 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த மாரி டிஸ்ப்ளே ஆயிடும். இந்த இமேஜ்ல எது வந்து கரெக்ட்டான இமேஜ் அந்த மாரி. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இதுல பாருங்க. கல்லு வந்து நேரா இருக்க மாரி இருக்குதுங்களா? இதுல செகண்ட் பில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வளைவா இருக்க மாரி இருக்கு. ஆனா ஆன்சர் நம்மளுக்கு இந்த இதுதான் ஏ. செகண்ட் இதுல பாருங்களேன், நம்ம என்ன பார்த்தோம்? எல்ல தலைகீழா மாரியும், அது கீழ 2 கல்லு கலர் அடிச்ச மாரியும். அப்ப வந்து சி. இதுக்கெல்லாம் ஆன்சர் பாருங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க. 1க்கு ஏ, 2க்கு சி, 3க்கு ஈன்றது குடுத்துருக்காங்க இங்கயே. பெரிய கல்லு, அதோட கொஞ்சம் சின்னது, அதோட கொஞ்சம் சின்னது. சரிங்களா? இ. மொத்தம் இதுல பார்த்தீங்கன்னா, 5 இருக்கு. அதாவது மெமரி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, 5 டெஸ்ட்ஸ் இருக்கு. இந்த 5ல நம்மளுக்கு எது வேணுமோ வரலாம். செகண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபாலோவிங் டைரக்ஷன் சொல்லி ஃபாலோவிங் டைரக்ஷன்னா எந்த பக்கம் போணும், எப்படி அந்த மாரி. இப்ப அவங்களே வந்து இனிமேல் டேப்ல காலம் குடுத்துருவாங்க. இதுக்கு வந்து கொஸ்டினும், அவங்க அந்த டேப்ல காலம் சேமா தான் டிஸ்ப்ளே ஆகும். அது வந்து நம்மளுக்கு இமேஜஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆயிருச்சு 3 நிமிஷம். அதுக்கு அடுத்து ஆன்சர் டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு தனி செக்ஷன் வரும். இதுல வந்து சேமா தான் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் டைம். 5 மினிட்ஸ் 10 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த ஒன்லி நம்பர் தட் அப்பியர் டைரக்ட்லி அபோவ் த நம்பர் 1 சரிங்களா? அதாவது நம்பர் 1ன்னு இருக்கு இல்லையா? இந்த நம்பர் 1க்கு மேல எந்த நம்பர் வந்து அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல பாருங்க. இது வந்து காலம் 1ல எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஆனா காலம் பில பாருங்களேன். 2 இருக்கு. இதுலயும் பாருங்க. இதுலயும் 2. இதுலயும் 2, இதுலயும் 2. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 2. அதாவது இப்படி இருக்க ஃபுல்லா வெர்டிகலா இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து செங்குத்தா இருக்கிறது எல்லாமே வந்து காலம்ஸ். கிடைமட்டமா அதாவது ஹாரிசான்டலா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரோ. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கிட்டு வர இந்த சைடு போறது எல்லாமே வந்து என்னது? ரோ. மேல இருந்து கீழ வர்றது, இல்ல கீழ இருந்து மேல போறது எல்லாமே காலம். இதுல ஏ, பின்னு குடுத்திருக்கு இல்லையா? ஏன்னா ஆல்பாபெட்டிக் லெட்டர்ல 1, பின்னா 2, சின்னா 3, டி 4 இது 5. அந்த மாரி அரேஞ்ச்ல நம்ம எடுக்கணும். இது 1, 2, 3, 4, 5. ஏன்னா சம்டைம்ஸ் ரோ ஏக்கு பதிலா ரோ 1ல இருந்து எடுங்க, இல்ல காலம் 1ல இருந்து எடுங்கன்ற மாரி கேள்வி கேட்பாங்க. சோ அதனால அப்படி. சோ இதுலயே ஃபாலோயிங் டைரக்ஷன்ல செகண்ட் டைப் இருக்கு. செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் வச்சு கேட்கிறது. கிளாக் வச்சு கேட்கிறது ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் நம்மளுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க இதுல. இந்த இதுல பார்த்தா என்ன பண்ணும் 5 மினிட்ஸ் 10 கொஸ்டின்ஸ். இதுல வந்து நம்பர்ஸ் வச்சிருக்கு இல்லையா? நம்பர்ஸ்க்கு பதிலா ஆல்பாபெட் வச்சு கேட்பாங்க. ஆல்பாபெட் பண்ணால் ஏ, இ, டி, சி, பி இந்த மாரி இருக்கும். ஏபிசிடியா இருக்கும். நம்பர்ஸ் பதிலா ஏபிசிடி. 3 சீரிஸ் இருக்கு. ஒண்ணு ஆல்பாபெட்டிக் சீரிஸ் ஒண்ணு நம்பர் சீரிஸ் இன்னொன்னு வந்து கிளாக் சீரிஸ். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, இது நார்த், இது ஈஸ்ட் இது அவங்களே டயகிராம் குடுத்துட்டாங்க. சவுத், வெஸ்ட். இப்ப என்ன கேட்டிருக்காங்க இதுல கொஸ்டின் பாருங்க. விச் நம்பர் அப்பியர் ஜஸ்ட் ஆப்போசிட் டூ த நம்பர் பிட்வீன் B3 அண்ட் D2. அதாவது B3 எங்க இருக்கு இதுல? B3 இங்க இருக்கு. D2 இங்க இருக்கு. சரிங்களா? இதுக்கு நம்பருக்கு பிட்வீன். இந்த நம்பருக்கு பிட்வீன் என்ன இருக்கு? A6 இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 5.
ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட்ல 5. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன சொல்றாங்க அவங்க? 5. இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 5. ஓகேங்களா? அந்த மாரி இருக்கு. இது கைட்லைன்ஸ்னால சொல்றேன். அடுத்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எப்படி நம்ம எடுக்கணும், இதுக்கு ஒரு பேசிக் என்ன, இது எல்லாமே நான் வந்து சொல்லி தரேன் உங்களுக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். வைல் மூவிங் ஃப்ரம் நார்த் டூ ஈஸ்ட் பை ஷார்ட் ரூட். அதாவது நார்த்ல இருந்து ஈஸ்ட் வராங்க. இது இப்படியும் வரலாம். நம்ம இப்படி சுத்தி வரலாம் இல்லையா? ஆனா பாருங்க இது வந்து லென்த்தா இருக்கு. நம்ம வெஸ்ட் போய் வர்றது லென்த்தா இருக்கு. நார்த்ல இருந்து டைரக்ட்டா ஈஸ்ட் வரது ஷார்ட்டா இருக்கு. அதான் இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, பை ஷார்ட் ரூட்ன்னு சொல்ட்டாங்க. அப்புறம் என்ன சொல்ட்டாங்க அவங்க? நீ வெஸ்ட் வர வேண்டாம். நீ டைரக்ட்டாவே ஈஸ்ட் வந்துருன்ற மாரி சொல்ட்டாங்க. விச் நம்பர் அப்பியர் இன் த பிட்வீன் த 2. அதாவது நார்த்துக்கும் இதுக்கும் நடுவுல என்ன நம்பர் அப்பியர் ஆயிருக்கு? D2. D2ன்றது ஆல்பாபெட்டிக் நம்ம எடுக்கக்கூடாது. நம்பர்ஸ மட்டும் தான். அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க நம்பர்ஸ மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால 2. ஓகேங்களா? இந்த மாரி கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் போட்டுருவாங்க. அது ரோ, காலம் வர்றது மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்க மாரி இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி நம்பர் 3. அதுலலாம் டெப்த். சரிங்களா? டெப்த்ன்றது எவ்வளோ ஆழன்ற மாரி அத கண்டுபிடிக்கிறேன்ற மாரி. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் தான். செங்கக்கல்ல வந்து பக்கத்து பக்கத்துல அடுக்கி வச்சிருப்பாங்க. எந்த கல் எத டச் பண்ணியிருக்குன்ற மாரி. இப்ப ஏன்ற கல் எத டச் பண்ணியிருக்கு பாருங்க. டியும், ஈயும் டச் பண்ணியிருக்கு. அப்பன்னா இது எத்தன கல் டச் பண்ணியிருக்குன்னு கேட்டா 2. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பி. பின்றது எத டச் பண்ணியிருக்கு? 3 கல்ல டச் பண்ணியிருக்கு. 3 கல் எப்படின்னா, இந்த பி கல் வந்து இப்படி வச்சிருக்காங்க. இந்த டைரக்ஷன்ல வச்சா என்ன ஆகுது? அது டியும் டச் ஆயிருக்கு, ஈயும் டச் ஆயிருக்கு. பக்கத்துல இருக்க இந்த சியையும் அது டச் ஆயிருக்கு. அப்ப 3 கல்லு டச் ஆயிருக்கு அது. அடுத்து சி பாருங்களேன். இப்போ இன்னும் ஷார்ட் ட்ரிக் என்னன்னா, இந்த சி, பி 2மே ஒரே சைடுல இருக்குதா? அதாவது 2மே கீழ இருக்கு. மேல அந்த 2 கல்லு வச்சிருக்காங்க. அப்ப பிக்கு என்ன இதுவோ, அதே தான் சிக்கும் இருக்கும். சரிங்களா? அப்ப இது ஒரு 3. அடுத்து டி பாருங்க. டி எத டச் ஆயிருக்கு? சியும் டச் ஆயிருக்கு, பியும் டச் ஆயிருக்கு, பக்கத்துல இருக்க ஈயும் டச் ஆயிருக்கு, மேல இருக்க ஏயும் டச் ஆயிருக்கு. அப்ப மொத்தம் 4 இது டச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இதுல வந்து டெப்த் இதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் தருவாங்க. 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 50 கொஸ்டின்ஸ்னா ஒரு இதுலயுமே இந்த ஒரு பாக்ஸ குடுத்து இதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ். அந்த மாரி மொத்தம் 10 பிரிக்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 இன்டு 5 பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இதுல மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுல் மார்க் அதாவது 50 மார்க்குமே நம்ம வந்து 50 கொஸ்டினுமே நம்ம வந்து கரெக்ட்டா எடுத்துறலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா. அதுவும் டைமிங் பார்த்தீங்கன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ண மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 4 மினிட்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப வேகமா போட்டீங்கன்னா, 3 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஏன்னா 5 நிமிஷமே இதுக்கு அதிகம் தான். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிரும். ஸ்டார்ட்டிங்ல போடும்போது நம்மளுக்கு வந்து லேட் ஆக தான் செய்யும். சில கொஸ்டின்ஸ் 10, 20 கொஸ்டின் போடும்போதே நம்மளுக்கு வந்து டைம் முடிஞ்சிடலாம். ஸோ போக போக பிராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியா வந்துரும். இப்ப அதுலக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இந்த ஏ வந்து எத டச் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டியும் டச் ஆயிருக்கு. கீழ இருக்க ஒரு கல்லு டச் ஆயிருக்கு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஈக்கு பக்கத்துல ஒரு கல் இருக்கு இல்லையா? இந்த டி கல்லு 1, அடுத்து இந்த ஏ கீழ 1, அடுத்து இந்த சைடுல 1. மொத்தம் 3 கல்லு டச் ஆயிருக்கு. இந்த மாரி மொத்தம் எத்தன கல்லு என்னென்ன டச் ஆயிருக்கு, இந்த மாரி தான் கேள்வி இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஒரு பாக்ஸ குடுத்துட்டு, இந்த ஒரு 5 கேள்வி குடுத்துட்டு, என்னென்ன கல்லு எது, எத்தன எது டச் ஆயிருக்கு என்ற மாரி சொல்லி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கியூப். கியூப்ல பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். இந்த கியூப்ல இருந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, கீழ எப்பவுமே 9க்கு 9 இருக்குங்க. அதாவது 3 இன்டு 3 இங்கிட்டு ஒரு 3, இங்கிட்டு ஒரு 3ன்ற கணக்குல வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த கணக்குல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 சதுரம் கீழ கட்டாயம் எல்லாத்துலயுமே இருக்கும். எல்லாத்துலயுமே இந்த 9 கியூப்ஸ் வந்து கீழ வந்து இருக்கும். இதுக்கு மேல அவங்க வந்து எது தெரியல. எது தெரியாம போதுன்னா, மேல வைக்கும்போது தெரியாது. இப்ப பாருங்களேன் இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7 7 கட்டம் வந்து நமக்கு தெரியுது கீழ இருக்குது. இது கீழ இருக்க நம்மளுக்கு தெரியல. 8வது கட்டமோ, இந்த 9வது கட்டமோ நமக்கு தெரியல. அப்ப கீழ எத்தன கட்டம் மறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, எத்தன சதுரம் மறைஞ்சிருக்குன்னா 2 சதுரம் மறைஞ்சிருக்கு. அப்ப இதான் நம்மளுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்ப இதுல பாருங்களேன். இங்கிட்டு 3 தெரியுது. 4, 5 இந்த இடத்துல ஒரு ஒண்ணு தெரியுது பாருங்க சின்னதா. அதாவது கீழ இருக்க 5 நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு கட்டம் வந்து தெரியுதுங்களா? இது 6. இப்ப இந்த 6 கட்டம்னா, மீதி எத்தன தெரியல நம்மளுக்கு. எப்பவுமே கீழன்னா 9 இருக்கும். 9ல 6 போச்சுன்னா பேலன்ஸ் 3 கியூப் வந்து நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? 3 கியூப்ன்றது என்ன கியூபா இருக்கும்? இதுக்கு அதாவது இந்த கியூபுக்கு பேக் சைடுல இருக்க ஒரு கியூபாவும், பேக் சைடுல 2 கியூப் இருக்கும் இல்லையா? இந்த லைன்ல 2 கியூபும், இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா கடைசி கியூப். இந்த கியூப் தெரியல. இதான் கீழ இருக்க 3 கியூப்.
ஓகேங்களா? அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கரெக்ட்டா இருக்குது. ஆனா இது பேக் சைட்ல இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவங்க வந்து மினிமம் தான் வந்து ஆர்டிஎஸ்ஓல வந்து குடுத்துருக்காங்க. ஆன்ஸரே வந்து மினிமம் கொஸ்டின்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அதாவது மினிமமா எவ்வளவு வந்து தெரியலன்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது நம்ம அத கன்சிடர் பண்ண வேணாம். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் கியூப் இருக்கும் இல்லையா? இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் கியூப், அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அது நம்மளுக்கு தெரியல. அப்படின்னும்போது அதுல 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வைக்காம செகண்ட் ஃப்ளோர் வந்து வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டாம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து வீடு கட்ட முடியாது. அப்படின்னும்போது செகண்ட் ஃப்ளோர் தெரியுதுன்னா, கட்டாயம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதுக்கு ஒண்ணு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு தெரியல. சோ அத ஒண்ணு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப +1 கன்சிடர் பண்ணோம்னா இந்த கொஸ்டினுக்கு 4. மொத்தம் எத்தன கியூப் தெரியல? 4 கியூப் தெரியல. ஆர்டிஎஸ்ஓல வந்து இவங்க 4 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து 4 கியூப் தான் தெரியல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து மினிமம் தான் எடுத்திருக்காங்க. என்கேல சொல்ற மாரி அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணல. மினிமம் எத்தன கியூப் தெரியல. அத மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவே நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து 3ல 3வது பேட்டரியில 2வது பேட்டரி ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம் நம்ப? 5 பார்த்தோமா? பேட்டரி செகண்ட்ல 3 விதமா. பேட்டரி தேர்ட்ல 2 விதம். அதாவது இந்த பிரிக்ஸும், இந்த கியூபும் மட்டும் தான். அடுத்து பார்க்க பேட்டரி 4. பேட்டரி 4 என்ன பார்த்தீங்கன்னா, இது எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோனா இது வந்து கான்சன்ட்ரேஷன் மாரி. நம்ம கரெக்ட்டா யோசிக்கிறோமா, அத பார்க்குறோமான்ற மாரி இது. இதுல பார்த்தீங்கன்னா 589ன்னு வருது. இதுலயும் 589. அப்ப 2மே சேமா இருக்கான்னா, சேமா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து எஸ்ன்ற பக்கத்துல எஸ் நோன்னு இருக்கும். அப்ப எஸ்ன்ற இடத்துல டாட் வைக்கணும். அந்த மாரி. இதுல 2768 இதுல பாருங்க. 2786 இந்த கடைசி 2 டிஜிட் மட்டும் மாறிடுச்சுயா? அப்ப இதுலயும் எஸ் நோன்னு இருக்கும். இல்ல நோன்ற இடத்துல நம்ம டாட் வைக்கணும். இந்த மாரி தான் இருக்கும். இத வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டா வைக்கணும். ஏன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 75 கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் இல்லன்னா 5 மினிட்ஸ் இந்த ரேஞ்ச்ல தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும். அதனால இத வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே முடிக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா 36, 46, 3 இதுல பார்த்தீங்கன்னா 36, 46, 2 கடைசி டிஜிட் மாறி இருக்கு. அப்ப இதுக்கு வந்து நோ. அடுத்து 71, 29, 63 இது கடைசி டிஜிட் கரெக்ட். எஸ். அடுத்து 48, 56 48, 75 இதுல பாருங்க 48, 76ன்னு இருக்கு. அப்ப இது கடைசி இதுக்கு நோ. சரிங்களா? இந்த மாரி நம்ம வந்து வேகமா டக் டக்குன்னு போணும். அதே மாரி இதுல வந்து நம்ம குடுத்துட்டோம், இதெல்லாம் தாண்டி போயிட்டோம். டக்குன்னு நான் 2வது கொஸ்டின் செக் பண்றேன். கரெக்ட்டா குடுத்துருக்கானா இல்லையான்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் வரக்கூடாது. வந்தீங்கன்னா டைம் ஆயிடும். ஸோ, அப்போ அதுல வந்து நம்மளுக்கு சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூரசி கிடையாது. அதாவது நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ, ஒன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம், ஒரு கொஸ்டின கிராஸ் பண்ணி போயிட்டோம் அப்டின்னா, நம்ம பாட்டுக்கு விட்டுற வேண்டியது தான். அடுத்து இந்த கொஸ்டின் ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து அத கரெக்ட் பண்ணணும் அப்டிலாம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அத பார்க்க போய் மீதி இருக்க கொஸ்டின விட்டுருவோம் இல்லையா டைமிங்ல. அதனால எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நம்ம போறது பெட்டர். அடுத்து இதுக்கான சாம்பிள் குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? 48, 42 அந்த மாரி. இது எடுத்தோனே 48 இல்ல 38 இது வந்துரும். நோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டு. அடுத்து நோ. அடுத்து டிஜிட் பாருங்க. டிஜிட் வந்து பெருசா இருந்தாலும் ஸ்டார்ட்டிங்லயே அவன் வந்து தப்பா குடுத்துட்டான், இல்ல கடைசி குடுத்துட்டான். எப்பவுமே டிஜிட் பெருசா இருக்கும்போது கடைசி 3 இல்ல ஸ்டார்ட்டிங் 3 மட்டும் செக் பண்ணுங்க. டக்குன்னு நம்ம செக் பண்றதுக்கு சொல்றேன். அப்படி செக் பண்ணீங்கன்னா, அதிலேயே நமக்கு தெரிஞ்சிரும். கரெக்ட்டா, தப்பான்னு. இத பாருங்க. டிஜிட் அப்படியே கரெக்ட்டா இருக்கு. அது மாரி டக்கு டக்குன்னு நம்ம நோ, எஸ் அந்த மாரி மாத்தி மாத்தி நம்ம குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுலயும் பார்த்தீங்களா, சின்ன நம்பர் தான். 4 டிஜிட்லயும் குடுக்குறான். இங்க பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்லயும் குடுக்குறான். எப்படி வேணுமோ குடுக்குறான். அந்த மாரி நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா வந்து 75 கொஸ்டின்ஸ்ட்ட வந்து குடுத்துருக்காங்க இதுல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா போறோமோ, அவ்வளோ சீக்கிரம் அதாவது எந்த கொஸ்டினும் விடாதீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கடைசியா நான் நான் ஒரு 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். இன்னும் 25 கொஸ்டின் இருக்கு. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க டக் டக்குன்னு எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ண பாத்துருங்க. டைமிங் வந்து பாக்க வேணாம். அதாவது அக்யூரசி கரெக்ட்டா இருக்கான்னு பாக்க வேணாம். அது 30 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண பாருங்க நம்ப. அடுத்து பாத்தீங்கன்னா, இது பி. அதாவது 4வது பேட்டரியில பி செக்ஷன். இது பாத்தீங்கன்னா எப்படின்னா, 6 ஃபைண்ட் பண்ற சொல்லியிருக்காங்க. இதுல டிஜிட்ல வந்து எங்க 6 இருக்கு அந்த மாரி. இப்ப இதுல அப்படியே பாத்துட்டே வாங்களேன். இல்ல எங்கேயுமே 6 இருக்க மாரி தெரியல. இதுல 6 இருக்கா? 3ல 6 இருக்கு. அப்ப வந்து இது எப்படி இருக்கும்னா, ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, ஈன்னு இருக்கும். அதாவது ஏல 6 இந்த இடத்துல 6 இருந்துச்சுன்னா, நீங்க ஏ சூஸ் பண்ணணும். பில 6 இருந்தா பி. இப்ப இதுல தானே சில தானே இருக்கு. அப்ப வந்து சிய தான் நம்ம சூஸ் பண்ணணும். சில இருக்க பாயிண்ட் வைக்கணும். சில ஒரு இது இருக்கும். அதுல பாயிண்ட் வைக்கணும். இப்ப எதுலயுமே 6 இல்ல. சரிங்களா? இப்ப எதுலயுமே 6 இல்ல அப்படின்னா, நம்ம வந்து ஈல வந்து பாயிண்ட் வைக்கணும். அதாவது எதுலயுமே 6 இல்லனாலும் ஈல தான் வைக்கணும்.
இல்ல 2 இதுல 6 இருக்கு அப்படினாலும் நம்ம ஈல தான் வைக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது 2 இதுல 6 இருக்கான்னு பார்ப்போம். இல்ல பாருங்க. 6வது கொஸ்டின். இதுலயும் 6 இருக்கு, இதுலயும் 6 இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம ஈல தான் பாயிண்ட் வைக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒண்ணுத்துல இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அத மட்டும் வைக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஏல மட்டும் தான் 6 இருக்கா? அப்ப ஆப்ஷன்னா ஏ. அந்த மாரி மார்க் பண்றது. பேட்டரி 4ல என்ன பார்த்தோம்? ஸ்டார்ட்டிங்ல வந்து எஸ் ஆர் நோ பார்த்தோம். அடுத்து 6 வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 வச்சு ஒரு கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? அதாவது எஸ் ஆர் நோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 96 கொஸ்டின்ஸ். 96 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்பன்னா 6 நிமிஷம் இருக்கும். 6லருந்து 7 நிமிஷம் இருக்கும். சரிங்களா? இது மாத்தி சொல்ட்டேன். ஏன்னா, இதுதான் 45 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 9 கண்டுபிடிக்கிறது, 6 கண்டுபிடிக்கிறது. இதுல வந்து 9 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் 6 எப்படி கண்டுபிடிச்சோம்? 9. 9 நம்ம கண்டுபிடிக்கும்போது என்ன சொல்றது? இத பாருங்க. கீழ மேல எங்க சுழிச்சிருக்காங்க பாருங்க. மேல சுழிக்கிறது பார்த்தீங்கன்னா, 8, 9 தான் சுழிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது, இந்த இடத்துல 9 ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல 9 இருக்கு. அப்ப ஆப்ஷன்னா ஈய சூஸ் பண்ணணும் நம்ப. அடுத்து இதுல பாருங்க, செகண்ட்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன்னா பிய சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க. பி கடைசிதுக்கு ஈ அந்த மாரி குடுத்துருக்காங்க இல்லையா? எந்த ஆப்ஷன் வருதோ, அத மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதே மாரி மவுஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற போறோம். சிஸ்டம்ல இருந்து மவுஸ் வச்சு யூஸ் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டா வந்து அப்ரோச் பண்ண பார்க்கணும். இப்ப இந்த இதுல பாருங்களேன், டெஸ்ட் ஃபார் பவர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது இதுல வந்து பிக்சர் ரீப்ளேஸ்மென்ட் மாரி இருக்கும். ரீப்ளேஸ்மென்ட்னா எத்தன கொஸ்டின்ஸ் வந்து அதாவது இங்க உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க. இதுல வந்து இப்போ செட் ஏன்னு இருக்கு இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கான கொஸ்டின்ஸ். செட் பில இருக்கிறது எல்லாமே உங்களுக்கான ஆன்ஸர்ன்ற மாரி. அதாவது லெஃப்ட் சைடுல என்ன இருக்கோ, ரைட் சைடுல அதே மாரி இருக்கணும். அதாவது செட் ஏல என்ன இருக்குதோ, அதே மாரி செட் பிலயும் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏ சூஸ் பண்ணணும். இல்ல 2 இது மாறி இருக்கு அப்படின்னா பி. 3 இது மாறி இருக்குன்னா சி. 4 மாறி இருக்குன்னா டி. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன் இதுல. இதுல வந்து எம் சேமா இருக்கு. இங்கிட்டு எம் இருக்கு. இங்கிட்டு ஏரோ மார்க், இங்கிட்டு ஏரோ மார்க். இங்கிட்டு டைமண்ட், இங்கிட்டு டைமண்ட். இங்கிட்டு ட்ரையாங்கிள், இங்கிட்டு ட்ரையாங்கிள். இங்கிட்டு ஒரு ஸ்கொயர், இங்கிட்டு ஒரு ஸ்கொயர். ஏரோ மார்க், ஏரோ மார்க். எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்களா? அப்ப இதுக்கான ஆன்ஸர் என்ன இருக்கும்னா ஏவா இருக்கும். எதுவுமே சேஞ்ச் ஆகல பிளேஸ். ஓகேங்களா? இப்ப இந்த இதுல பாருங்களேன். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஆனா செகண்ட் இது பாருங்க. இங்கிட்டு வந்து என்ன குடுத்துருக்காங்க? ஒரு சதுரத்துல இன்டூ போட்ட மாரி இருக்கு. இதுல வந்து ஒரு ஏரோ மார்க் குடுத்துருக்காங்க. அப்ப பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த இடத்துல இது வரல. லெஃப்ட் சைடுல என்ன இருக்கோ, அது வந்து இங்கிட்டு வரல. அப்ப இதுவும் தப்பு. 2வது என்ன இருக்கு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிலேயே இன்டூ அதாவது இந்த 2 பிளேஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. 2 இது தப்பாயிருச்சு. அடுத்து இது பாருங்க. இது கரெக்ட், இது கரெக்ட். அடுத்து அது 3மே கரெக்ட்டா இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்கு? 2 இடம் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இடம் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்பன்னா இதுக்கு பதிலா பி நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்து 3வது பாருங்களேன். இது கரெக்ட்டா இருக்கா? இது கரெக்ட்டா இருக்கு. அடுத்து பாருங்க இது தப்பு. இதுவும் தப்பு. அதாவது இந்த இடம் தப்பா இருக்கு. இதுவும் தப்பா இருக்கு. அடுத்தும் தப்பா இருக்கு. இதுலயும் தப்பா இருக்கு பாருங்க. அடுத்தும் தப்பா இருக்கு. இதுவும் தப்பா இருக்கு. ஆனா அடுத்த 2 கரெக்ட். இதுல 2 கரெக்ட்டா இருக்கு. அப்ப 3 சேஞ்ச் ஆயிருச்சு. 3 சேஞ்ச் ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? சின்னு குடுக்கணும். 3 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கணும். அடுத்து பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இருக்க இந்த பிக்சர் 2 சேமா இருக்கு. அடுத்து வர எந்த பிக்சருமே இந்த 4 பிக்சருமே என்ன வரல? சேமாவே இல்ல. இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. 4 வேற வேற இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கு. அதாவது இந்த 6 மாத்தி போட்ட மாரி இருக்குல்ல. இது 2வது பிளேஸ்ல வரணும். ஆனா இங்கிட்ட எத்தனாவது பிளேஸ்ல குடுத்துருக்காங்க இவங்க? 5வது பிளேஸ்ல குடுத்துருக்காங்க. ஆனா இதுவும் கடைசில இருக்கு கரெக்ட். அப்ப மொத்தம் 4 இது சேஞ்ச் ஆயிருச்சு. 4 சேஞ்ச் ஆச்சுன்னா ஆப்ஷன்ல என்ன குடுக்கணும்? டின்றது குடுக்கணும் நம்ப. இந்த மாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 72 கொஸ்டின்ஸ்ட்ட இருக்கும். 72 கொஸ்டின்ஸ் ஒரு 6 மினிட்ஸ்ட்ட இருக்கும். இதுல கொஞ்சம் டைம் பத்தாது. ஏன்னா, கொஞ்சம் கவனமா பார்த்து பண்றதுனால டைம் பத்தாம இருக்கும். ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் இந்த 2 இது வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு. அதனால நடுவுல இருக்க 4 மட்டும் எடுத்தோனே இந்த 2 கடைசி 2 கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா, நடுவுல இருக்க 4 மட்டும் அடுத்து செக் பண்ணிக்கலாம். இதுலயும் பாருங்களேன். அவங்க கைட்லைன்ஸ்ல எப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. கடைசில இருக்க 4மே அதாவது கடைசி 2 இதுமே எல்லா இதுலயுமே என்ன பண்ணியிருக்காங்க? சேஞ்ச் பண்ணாம இருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும். சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பண்ணலாம். மேக்ஸிமம் இப்படி தான் வரும். அதனால நம்ப அத ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பாசிபிலிட்டீஸ் நம்மளுக்கு அதிகமாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் டெஸ்ட்ன்ற மாரி. அதாவது நம்ம 5வது பேட்டரிக்கு வந்துட்டோம். ஃபைனல் பேட்டரி இது. இதுல ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேம் ஃபிகர் சூஸ் பண்ற மாரி. அதாவது லெஃப்ட் சைட்லலாம் என்ன இருக்கோ, அதே மேட்ச் த ஃபாலோயிங் மாரி சொல்லப்போனா. சரிங்களா? இது வந்து பிக்சர் வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் மாரி. பிக்சர் வச்சுன்னா, இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடுல ஏல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஏல இருக்க மாரி லெஃப்ட் சைடுல இந்த இருக்கு இல்லையா? இந்த இதுல இருந்து மேட்ச் பண்ணணும். இப்ப ஏல இருக்க மாரி என்ன இமேஜ் இருக்கு? இல்ல ராக்கெட் பார்த்தீங்கன்னா,
உள்நோக்கி போற மாதிரி இருக்கு. உள்நோக்கி போற ராக்கெட் எத்தனை இருக்கு? இது ஒண்ணு, இது ஒண்ணு. 2 தானே இருக்கு உள்நோக்கி போற மாதிரி ராக்கெட்டு. சரி. அடுத்த இமேஜ் உள்ள இருக்கு பாருங்களேன். இந்த ஏரோ மார்க் பாருங்க எப்படி இருக்குன்னு. வெஸ்ட் நோக்கி அந்த கூர்மையா இருக்கிறது இருக்குதா? வெஸ்ட் நோக்கி கூர்மையா இருக்கிறது எது இருக்கு? இதுதான் இருக்கு. ஏன்னா இது வந்து மேல நோக்கி இருக்கு. நார்த் வெஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஆச்சு இதுல? டி. இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். இல்லைன்னா இந்த இடத்துல டின்னு இருக்கும். இந்த இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏபி இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து என்னன்னா டின்னு இருக்கும். இந்த டியை நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ராக்கெட் கீழே வரமே. ராக்கெட் கீழே வரமே என்ன இருக்கு? சி. இந்த இடத்துக்கு இது. அடுத்து ராக்கெட் வந்து மேல போற மாதிரி இருக்கணும். மேல போற மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல பி. அடுத்து இந்த இது பாத்தீங்கன்னா எல் ஏ. இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டைம் வந்து கன்சியூம் பண்ணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ், இந்த வட்டம், இந்த எல்லு, இந்த மாதிரி மைன்யூட்டான டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும். அடுத்து பேட்டரி நம்பர் 5ல பாத்தீங்கன்னா பி பார்ட் அந்த ஸ்பீடு, அதாவது அக்யூரேட். சரிங்களா? அதாவது இந்த இமேஜ் எப்படி இருக்கும், இந்த கொஸ்டின் இதான் எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ரைட் சைட்ல என்ன கரெக்டா இருக்குன்ற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்கிட்டு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருந்து இந்த அம்புக்குறி இருக்க மாதிரி இருக்கு. இந்த டைம் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. அப்போ மேல் நோக்கி எந்த குச்சி இருக்குன்னு பாருங்க. மேல் நோக்கி எந்த குச்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குச்சி தான் இருக்கு. அது இதுவும் தான் இருக்கு. 2 ஆப்ஷன் பியா டியா. ஆனா நமக்கு நார்த் ஈஸ்ட் டி. அதே மாதிரி நம்ம டக்குன்னு வந்து ஒரு 96 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் இதுல. 96 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் நினைக்கிறேன் நான் இதை. ஆனா எல்லா டெஸ்ட் சீரிஸ்லயும் ஒரு 6 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் கொடுக்குறாங்க. அது என்ன தெரியல சரியா. 4 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு டைமிங் வந்து கொடுக்கல. அதை எக்ஸாம்ல தான் தெரியும் கரெக்டான டைமிங் என்னன்னு. ஆனா மேக்ஸிமம் நீங்க வந்து 4 மினிட்ஸ்க்குள்ளே நீங்க வந்து ட்ரை பண்ணிருங்க. இந்த 96 கொஸ்டின் வந்து போட ட்ரை பண்ணுங்க நீங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன்ல கரெக்டா நார்த். அப்போ நார்த் நோக்கி இருக்க குச்சி எல்லாம் இது பாத்தீங்கன்னா 3 இது இருக்கு. அதாவது 3 குச்சி மேல் நோக்கி இருக்கு. ஏபிசிடின்னு. அப்ப இந்த இதுல எது கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா ஏ. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்றது. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா இதுலயும் அதே மாதிரி தான். இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த கொஸ்டின் நீங்க போட்டீங்க, இந்த ஏன்னு சூஸ் பண்ணிட்டீங்க, இந்த சின்னு சூஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து ஈன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. சும்மா நான் அக்யூரேட்டா போடுறேன். சரிங்களா? சும்மா நார்மலா போடுறேன். இப்போ 4வது கொஸ்டின் போகும்போது திடீர்னு இந்த கொஸ்டின் நீங்க பாத்துட்டீங்க, தப்பா மார்க் பண்ணிருக்கேன்னா நீங்க ரிட்டர்ன் வந்து மார்க் பண்ணிடலாம். அதை விட்டு அதாவது ரிட்டர்ன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் நீங்க பாத்துட்டீங்க, தப்பா மார்க் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் வந்து டின்னு மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்ம வந்து அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அப்படி தப்பா போட்டிருக்கோமா இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அது போயிட்டு போகுது, மார்க் பண்ண போயிட்டு போகுது. மீதி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டுக்கலாம். அந்த மாதிரி டைம் வந்து இது பண்ண முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்டகன். சரிங்களா? 10 கோடு வச்ச மாதிரி இருக்கும். அடுத்து இதுல ஹெக்ஸாகனலும் இருக்கும். ஹெக்ஸாகனல் பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடு வச்சிருக்கும். அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா இதுல அந்த அளவுக்கு வந்து கோடு வந்து கிட்டக்க இருக்கா. அதாவது இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டக்க கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைரக்டாவே இருக்கும். அதனால அது ஓரளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால அந்த டெஸ்ட் நான் கொண்டு வரல. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க். இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏரோ மார்க் பாருங்க. மேல் நோக்கி 1, கீழ் நோக்கி 1, அடுத்து கீழ் நோக்கி 1, கீழ் நோக்கி 1. அதாவது இந்த 3 கீழ் நோக்கி இருக்கு. அதாவது எல்லாமே கீழ் நோக்கி இருக்கு. இந்த 1 மட்டும் தான் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இங்க பாருங்க. ஆப்ஷன் சிய பாருங்க. எல்லாமே கீழ் நோக்கியே வருதுங்களா? இது 1 மட்டும் இந்த இடத்துல இருக்க மட்டும் ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி நம்மளுக்கான ஆன்சர். இப்ப அடுத்து இதை பாருங்களேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து எல்லாமே கீழ் நோக்கி வருது. இந்த இடத்துல இருக்க 1 மட்டும் நம்மளுக்கு மேல் நோக்கி போற மாதிரி. இப்ப அதே மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பில பாருங்க. எல்லாமே கீழ் நோக்கியே வருது. 1 பின்னாடி 1 வருது. இது மட்டும் நம்மளுக்கு ஆப்போசிட்ல வர மாதிரி இருக்கு. அப்ப இதான் நமக்கான ஆன்சர். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில இதுல பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கும். மாத்தினா ஒண்ணு வந்து இப்படி இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அடுத்து இன்னொன்னு இப்படி கொடுத்திருப்பாங்க. எதிர்த்து மொத்தம் 6 வருதுங்க இல்லையா? இந்த 6லயுமே இவங்க வந்து எதிர்த்து வர மாதிரியே கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நம்ம கண்டுபிடிச்சு போடணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா எல்லாமே முடிஞ்சிரும். சரிங்களா? இதோட மொத்தம் இவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன்.
அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேஜரா கன்ஃப்யூஸ் பண்றது இந்த கியூப் 1 தான். அந்த கியூப்லயே வந்து நம்ப மினிமமா தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா, அவங்க குடுத்திருக்க ஆன்ஸர் அந்த கைட்லைன்ஸ்லயே ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, மினிமம் தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து மொத்தம் வந்து நம்மளுக்கு எந்தெந்த பேட்டரில வந்து டைம் வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த இதுல வந்து கியூப் கேட்டிருந்தாங்க. அதாவது பேட்டரி நம்பர் 3ல கியூப் கேட்டா வந்து டைம் இதுவாகும், கன்சியூம் ஆகும். அடுத்து கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு அந்த எஸ்ஸு, நோ இந்த இது ஓரளவுக்கு டைம் எடுக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சிமிலாரிட்டி இதுலயும் சிமிலாரிட்டி இருக்கு இல்லையா? அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. சிமிலாரிட்டி இதுலயும் இருக்கு. இதுல வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மேட்ச் த ஃபாலோயிங் டைம் எடுக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, பில்டிங் மெமரி வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு டைம் கன்சியூம் பண்ணும். இதுல பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேண்டாம். எல்லாத்துக்குமே ரோ அண்ட் காலம்ல மட்டும் தான் இதுவாகும். ஸோ இந்த முக்கியமா நம்ம எத ஸ்ட்ரகிள் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அந்த இத மட்டும் நம்ம வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டோம். ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணோம்னா முடிஞ்சிரும். சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அந்த ஹெக்ஸாகனல் வச்சு டெஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ஒரு இது கட்ட மாரி. இந்த இது வந்து நெறைய பேத்துக்கு வரும். ஆனா, அவைங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நம்ம இந்த டெஸ்ட்டே போட்டு, போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எது வரலையோ அத போட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், டைம் நம்மளுக்கு சீக்கிரம் முடிக்கும். நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இதுல மொத்தமா வந்து எல்லா டெஸ்ட்டுமே ஓரளவுக்கு வந்து ஃபிகர்ஸ் வச்சனால எல்லாருமே ஈஸியா போட்டுறலாம். இந்த ஃபாலோவிங் டைரக்ஷன் இருக்கு இல்லையா? இது மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷ் வரனால தமிழ் மீடியம் படிச்ச பசங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஏன்னா இது வந்து தமிழ் கிடையாது. இந்த சைக்காலஜி வந்து தமிழ் கிடையாது. ஹிந்தி தான். ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். நம்ம பிராக்டிஸ் கன்டினியூஸா நம்ம பண்ணோம்னா, கட்டாயம் நம்மளால முடியாதுன்னு எதுவும் இல்ல. அதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் ஈஸியா. அதே மாரி நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸ்கோர்ல வச்சு தான் மார்க் வருமா? இல்ல நம்ம அட்டெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு வருமான்னு. ஸ்கோர்ன்றது குவாலிஃபை நேச்சர் மாதிரி. அதாவது நம்மளோட ஆவரேஜ் மார்க். இப்ப எல்லாருமே ஷிஃப்ட் எல்லாம் இப்போ இல்ல பிரிக்ஸ் எடுத்துக்கோங்களேன். பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே அட்டெண்ட் பண்றதுன்னா, ஒரு 40 கொஸ்டின்ஸ்ட்ட ஆவரேஜா வந்து எல்லாருமே அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 42 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். இல்ல நம்ம 39 தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட சராசரி பார்த்தீங்கன்னா, மொத்த எக்ஸாம் எழுதுன அந்த ஷிஃப்ட் சராசரி இப்ப 40ன்னா, நம்ம வந்து பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஆவரேஜோட நம்ம மார்க் வந்து கூட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸ்கோர்ன்றது பாசிங் நேச்சர் தான். சரிங்களா? இந்த ஸ்கோர் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த எலிஜிபிள். சைக்காலஜில எலிஜிபிள். இதுல இருந்து எனக்கும் சரியா தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கோர் வச்சு தான் வந்து ஒரு 5 பேட்டரி இருக்கு இல்லையா? அது ஸ்கோர் வச்சு தான் மார்க் வரும்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்து குவாலிஃபை நேச்சர். நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் அதாவது 263 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளோ போட்டீங்க? 250 போட்டிருக்கன்னா, இன்டூ 30 இந்த ரேஞ்ச் தான் போடுவாங்கன்ற மாரி சொன்னாங்க. ஆனா எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஏன்னா அப்படி போட்டிருந்தானாலே லாஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு 24 இந்த ரேஞ்ச் தான் வந்து ஹையஸ்ட் மார்க். அதாவது 30க்கு சைக்காலஜில கிடைச்ச மார்க்ன்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். இதோட யாராவது கூட எடுத்திருக்காங்க நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம். இந்த 24 தான்ன்னும்போது நம்மளோட ஸ்கோர் வந்து ஸ்கோர் வச்சு கனெக்ட் பண்ற மாரி தான் இருக்கு. இல்ல இத பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வேள எங்கேயுமே கிடைச்சிருந்திருக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது 2018 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிபிஐடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சிஸ்டம்ல. அப்டின்னும்போது நெறைய பேர் பிராக்டிஸ் பண்ண தெரியாம கொஸ்டின்ஸ் கம்மியா குடுத்து கூட இந்த ரேஞ்ச் வந்திருக்கலாம். இந்த தாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த தாட்டி பார்த்தா தெரிஞ்சிரும். ஸ்கோர் வச்சு வந்திருக்குதா? இல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் வச்சு வந்திருக்குதான்னு. பார்ப்போம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து எல்லா பேட்டரியுமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம் ஒண்ணு ஒண்ணா. சரிங்களா?